மேற்கு தொடர்ச்சி மலையோர ஒரு கிராமத்தில் பிறந்து ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகையே புரட்டி போட்ட மூவர். அள்ளி நகரத்தில் பாரதி ராஜா, பண்ணைபுரத்தில் இளையராஜா, வடுகப்பட்டியில் வைரமுத்து என அந்த 3 கிராமத்தில் இருந்தும் சென்னைக்கு வந்து ஒட்டுமொத்த திரையுலகின் பார்வையே போக்கையே திசை திருப்பிய அந்த பாரதி ராஜாவுக்கு இன்று பிரியா விடை கொடுத்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் என்று ஒவ்வொரு முறையும் திரையில் அவருடைய குரல் ஒலிக்கும் போதும் அந்த கரகரத்த குரலுக்கு, கருணாநிதிக்கு பிறகு ஒரு கரகரத்த குரல் தமிழகத்திற்கு அறிமுகமானது என்றால் அது பாரதி ராஜாவின் குரல் தான். திரையரங்குகளில் எதிரொலித்து கைத்தட்டல்களை பெறக்கூடிய ஒரு இயக்குனர். எத்தனையோ இயக்குநர்களில் இயக்குனரின் பெயர் போட்ட போது கைத்தட்டல் பெற்றவர்களில் பாரதி ராஜாவும் ஒரு முதன்மையான இடத்தை அந்த சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்து வந்து சென்னையில் மற்றும் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் ஹிந்தி என பல மொழிகளில் தனது திரை ஆளுமையை விரிவுபடுத்திய பாரதி ராஜாவுக்கு இன்று பிரியா விடை கொடுக்கிறார்கள். தேனி மாவட்டத்து மக்களும் தமிழக மக்களும் அந்த கண்ணீர் காட்சிகளைத்தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரதி ராஜாவின் திரைப்படங்கள் எழுப்பிய கேள்விகள், 70களில் எழுப்பிய கேள்விகள் இப்பொழுது 2026 அந்த விமர்சனங்களுக்கு இன்னும் விடை கொடுக்கப்படவில்லை. ஒரு கிராமத்து பெண்ணுக்கு கல்வி எவ்வளவு அவசியம் என்பதை உணர்த்திய 16 வயது நிலை திரைப்படமாக இருக்கட்டும், மத சின்னங்கள் அன்புக்கு அவசியமில்லை என்று அன்று மத சின்னங்களை காதலர்கள் துறந்த அலைகள் ஓய்வதில்லை திரைப்படமாக இருக்கட்டும், ஜாதி ஆதிக்க உணர்வை ஒரு குடும்பம், ஒரு கிராமம் எவ்வாறு சிதைகிறது என்பதை உணர்த்திய வேதம் புதிது திரைப்படமாக இருக்கட்டும், அந்திமந்தார என்ற திரைப்படம் விடுதலை போராட்ட வீரர்களை அந்த தேசம் எவ்வாறு புறக்கணிக்கிறது என்பதை உணர்த்திய ஒரு மௌன காவியம் அந்திமந்தாரை. அந்த திரைப்படத்தில் விடுதலை போராட்ட வீரர்களின் குடும்பங்களும் வாரிசுகளுக்கும் இந்த தேசம் எவ்வாறு நன்றி மறந்து செயல்படுகிறது என்பதை உணர்த்திய அந்திமந்தாரை யாக இருக்கட்டும், மத சின்னங்களை புறக்கணிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம், அன்புக்கும் மதத்திற்கும் என்ன இடைவெளி இருக்கிறது என்பதை உணர்த்திய அலைகள் ஓய்வதில்லையாக இருக்கட்டும், காதல் ஓவியமாக இருக்கட்டும், அவருடைய திரைப்படங்கள் பலவற்றிலும் அந்த காதல் ஓவியங்களாக, திரை காவியங்களாகத்தான் அவர் படைத்திருக்கிறார். அந்த பாரதி ராஜாவுக்கு இன்று தமிழகம் பிரியா விடை கொடுக்கிறது. அவருடைய அடுத்தடுத்த திரைப்படங்கள், ஒவ்வொரு திரைப்படங்களிலும் அவர் எழுப்பிய கேள்விகளுக்கு இன்றளவும் சமூகம் விடை காண முடியவில்லை. ஆனால் அவருக்கு அந்த கேள்விகளுடனேயே பிரியா விடையை தமிழக மக்கள் இப்போது கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மேற்கு தொடர்ச்சி மலையோர கிராமமான அள்ளி நகரத்தில் தேனி மாவட்டத்து மக்கள் அனைவரும் அந்த மலைத்தொடரில் பிரவாகிக்கும் அருவி போல அங்கு துயரமும் பிரவாகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்பொழுது அந்த தேவதானப்பட்டி தோட்டத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய திரைப்படங்கள் 16 வயதினிலே தொடங்கி அதன் பின்னர் முதல் மரியாதையில் அந்த முதுமை காதலை முதிய வயதிலும் தோன்றக்கூடிய அந்த காதலை அவர் மிகவும் நாகரிகமாக எடுத்து இன்றளவும் அது போன்ற உணர்வுகள், காதல் ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், குடும்ப சிக்கல்கள், பிரச்சனைகள் ஆகியவற்றிற்கு இன்னும் அதற்கும் விடை கிடைக்கவில்லை. ஆனால் அவருடைய திரைப்படங்கள் கிராமத்து வாழ்வியலில் ஏற்படக்கூடிய அந்த பண்பாட்டு கூறு சிக்கல்களுக்கு நீங்கள் தான் தேட வேண்டும் என்று விட்டு சென்ற அவருடைய திரைப்படங்கள் இன்றும் ஒவ்வொருவரும் அந்த திரைப்படத்தை பார்க்கும் பொழுது அந்த நினைவுகள் பாரதி ராஜாவின் நினைவுகளாக என்றென்றும் தமிழக மக்களின் நினைவில் எதிரொலிக்கும் என்பதை இன்று அந்த சிறிய கிராமத்தில் அஞ்சலி செலுத்த வந்திருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த திரையுலகமே தமிழக மக்களுக்கு அதை எடுத்துரைக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது இந்த இறுதிய சடங்கு நடைபெறக்கூடிய அந்த இடத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு முழு அரசு மரியாதை அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த முழு அரசு மரியாதை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது நடைபெறுகிறது. பாரதி ராஜாவின் உடல் அந்த அவருடைய தோட்டத்திற்கு, அவர் சொந்த ஊரில் உள்ள அந்த தேவதானப்பட்டி தோட்டத்திற்கு இப்பொழுது கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆட்டு மந்தைகளையும், வயல்வெளிகளையும், ஆறுகளையும், மரங்களையும், புழுதி சாலைகளையும், ஒத்தையடி பாதைகளையும் திரையுலகில் பேசும் காவியங்களாக திரையில் படைத்த பாரதி ராஜாவுக்கு இன்று பிரியா உடை அதே புலி பாதையில் ஒரு தோட்டத்தில், அவரோட சொந்தமான தோட்டத்தில், சொந்த ஊரில் உறவு நண்பர்களும் திரையுலகினர்களும் மக்களும் கூடியிருக்கக்கூடிய அந்த பகுதியில் அவருக்கு பிரியா விடை கொடுக்கப்படுகிறது.